வியூவர்ஸ் வெல்கம் டு மவி ஸ்டடி 10. இன்றைக்கி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 3ல இருக்க எக்ஸசைஸ் சம் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் சம்மில் 10th சம் பாருங்கள். ராஜா ஹேஸ் அ ஹோட்டல். த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் டுக் பிளேஸ் இன் இஸ் பிஸ்னஸ். ஜேர்னலைஸ் தெம். அதை வந்து ஜேர்னலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா. அவங்க வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்க பிஸ்னஸோட டிரான்சாக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது நமக்கு ஜேர்னல் போட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்த். ஜான் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் ₹3 lakhs 3 lakh அமௌண்ட் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜான் 2 பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் ராஜீவ் ஒன் கிரெடிட்டுக்கு வந்து 1 lakhக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 3 பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட்டட் வித் த பேங்க்கில் வந்து கேஷ் டெபாசிட் பண்ணியிருக்கோம் 2 lakhsக்கு. 20 பார்த்தீங்கன்னா பாரோட லோன் ஃப்ரம் பேங்க்லேருந்து லோன் எடுத்திருக்கோம் 1 lakhக்கு. அதுக்கப்புறம் 22 பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஃப்ரம் த பேங்க் ஃபார் பர்சனல் யூஸுக்காக ஒரு ₹800 எடுத்திருக்கோம். ₹800 பேங்க்லேருந்து எடுத்திருக்கோம். 23 பாருங்கள் அமௌண்ட் பே டு ராஜீவ் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் த்ரூ நெஃப்ட். இப்போது ராஜீவ் கிட்டேருந்து நம்ம எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்? 2 கிரெடிட்டுக்கு ₹1 லட்ச பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். 23 அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். பேங்க் மூலிமா ரிட்டர்ன் பண்ணுறோம். இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன் ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஃபுல் செட்டில்மெண்ட்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை ஃபுல்லாக கொடுத்துட்டோன்னு அர்த்தம். ஆனால் இங்கே பாருங்கள், ₹1 லட்ச பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம கொடுத்தது எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 99,000 தான் கொடுத்துருக்கோம். அப்போ பேலன்ஸ் இருக்க அந்த 1000 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் 25 பாருங்கள் பெய்டு கிளப் பில் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர் பை செக். ப்ரொப்ரைட்டரோட அந்த கிளப் பில் வந்து கட்டியிருக்கோம், செக் மூலிமா கட்டியிருக்கோம் ₹200. இந்த ப்ரொப்ரைட்டர் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ். இங்கே ராஜா தானே ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ், அவங்க தான் ப்ரொப்ரைட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்களோட கிளப் பில்லை தான் நம்ம கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள் பெய்டு எலக்ட்ரிசிட்டி பில் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர்ஸ் ஹவுஸ் த்ரூ டெபிட் கார்டு யூஸ் பண்ணி ப்ரொப்ரைட்டர்ஸோட வீட்டோட கரண்ட் பில்லை நம்ம கட்டியிருக்கோம் ₹2000. ஸோ அது வந்து பிஸ்னஸோடது எதுவுமே கிடையாது, கடையோடது எதுவுமே கிடையாது. அவங்களோட வீட்டோடது, அவங்களோட பர்சனல் யூஸான கிளப் பில் இதெல்லாம் தான் கட்டியிருக்கோம். ஓகேங்களா? ப்ரொப்ரைட்டரோடதுங்கிறப்ப அவங்களோட பர்சனலாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கும் பிஸ்னஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. அடுத்தது பாருங்கள் 31 என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் ப்ரொவைடட் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு த சேரிட்டி. நம்ம சேரிட்டிக்கு வந்து லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹1000. இங்கே லஞ்ச் அப்படிங்கிறது இவங்களோட குட்ஸ் தான். ஏன்னா ராஜா வந்து ஹோட்டல் தானே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ லஞ்சுங்கிறது அவங்களோட குட்ஸ் தான். அவங்க வந்து சேரிட்டிக்காக கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது 31 என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேங்க் லிமிட் சார்ஜஸ் ஃபார் த லாக்கர் ரெண்ட். இப்போ அவங்க லாக்கர் ரெண்ட்டுக்காக பேங்க் வந்து சில சார்ஜஸ் வந்து பிடிச்சிப்பாங்க. நம்ம லாக்கர் ரெண்ட் கொடுக்கறதுக்கு பேங்க் சார்ஜஸ் பிடிச்சிப்பாங்க. அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹1000. இப்போ இதோட ஜேர்னல் பார்க்கலாம். ஓகே, இந்த சம்மோட ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். இந்த புக்ஸ் ஆஃப் ராஜா ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டுக்கோங்க. டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட், ருபீஸ் போட்டுக்கோங்க. ஜான் 1 என்ன பண்ணிக்கோன்னா கேஷ் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு ராஜாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 lakh. ஸோ 3 lakh வந்து டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜான் 2 பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவ் கிட்டே இருந்து கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு ராஜீவ்ஸ் அக்கௌண்ட்டு எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹1 lakh நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் 1 lakh என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்குமே நரேஷன் எழுதணும். நரேஷன் எழுதுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் 3 பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருந்தோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட் ₹2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 lakh. ஸோ 2 lakh வந்து டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 நம்ம பேங்க்லேருந்து லோன் வாங்கியிருந்தோம். அப்போது பேங்க்லேருந்து வாங்கியிருக்கனால பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு என்ன வாங்கியிருந்தோம்? பேங்க்லேருந்து லோன் வாங்கியிருந்தோம். பேங்க் லோன் அக்கௌண்ட்டு எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 lakhக்கு வாங்கியிருந்தோம். டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் 1 lakh என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் யூஸ்க்காக நம்ம வந்து மணி வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க. ராஜா பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800க்கு. ஸோ டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் 800 வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 23 பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவ் கிட்டே இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து அவங்களுக்கு காசை வந்து திருப்பி கொடுக்குறோம். ராஜீவ் கிட்டேருந்து 1 lakhக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் 99,000 தான் திருப்பி கொடுத்துருக்கோம். அப்போ பேலன்ஸ் இருக்க அந்த ₹1000 நமக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. அப்போ இதுக்கு என்ட்ரி எப்படி போடணும்? ராஜீவ்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட்
டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. டிஸ்கவுண்ட் அலௌடாக இருந்ததுன்னா அதை டெபிட்டில் போடணும், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டாக இருந்துச்சுன்னா அதை கிரெடிட்டில் போடணும். இப்போ ராஜு கிட்டேருந்து நம்ம எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், 1 lakhக்கு. கேஷாக எவ்வளோக்கு ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம்னா 99,000. பேலன்ஸுக்கு 1000 வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. அதுக்கப்புறம் 25ஆம் தேதி பாருங்கள், நம்ம வந்து கிளப் பில் வந்து கட்டியிருக்கோம். ஆனால் இங்கே ஏன் ட்ராயிங்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோன்னா ப்ரொப்ரைட்டரோட கிளப் பில் தான் நம்ம கட்டியிருக்கோம். ப்ரொப்ரைட்டரோட கிளப் பில் நம்ம கட்டுறப்போ அது வந்து அவங்களோட தனிப்பட்ட செலவு, அவங்களோட பர்சனல் யூஸ். ஸோ பர்சனல் யூஸ்க்காக நம்ம பிஸ்னஸ்லேருந்து என்ன எடுத்தாலுமே அதை ட்ராயிங்ஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஏன் பேங்க் போட்டிருக்கோன்னா பேங்க் மூலியமாக தான் அதை பே பண்ணியிருக்கோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200. ஸோ டெபிட்லி கிரெடிட்லி 200 என்டர் பண்ணிக்கோங்க. நரேஷன் எப்படி எழுதிங்கன்னா பீயிங் பெய்டு கிளப் பில். கிளப் பில் வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஆனால் ப்ரொப்ரைட்டரோட கிளப் பில் பே பண்ணனால தான் இங்கே ட்ராயிங்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிடணும். இப்போ ஒருவேளை நமக்கு பிஸ்னஸோட சம்மந்தப்பட்ட ஏதாவது நம்ம கட்டியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு இது போடுறப்போ இங்கே வந்து கிளப் பில் தான் நம்ம போட்டிருப்போம், ட்ராயிங்ஸ்ன்னு போட மாட்டோம். இது பர்சனலாக எடுத்தனால தான் இங்கே ட்ராயிங்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், 26ஆம் தேதி அதே மாதிரி தான் ப்ரொப்ரைட்டரோட எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பே பண்ணியிருக்கோம். அப்போ அதுவும் நம்ம என்னென்ன தான் மென்ஷன் பண்ணுவோம், ட்ராயிங்ஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணும். நமக்கு வந்து கம்பெனியோடது பிஸ்னஸோடது நம்ம பண்ணியிருந்தோன்னா எலக்ட்ரிசிட்டி பில் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போடுவோம். ஆனால் இது ப்ரொப்ரைட்டருங்கிறனால இது வந்து ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். பேங்க் மூலியமாக தான் இதுவும் பே பண்ணியிருக்கோம். எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 2000. ஸோ டெபிட்லி கிரெடிட்லேயும் 2000 என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி வந்து சேரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ சேரிட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஏன்னா சேரிட்டிக்கு வந்து நம்ம லஞ்சை தான் சேரிட்டிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ லஞ்சுங்கிறது என்ன, அவங்களோட குட்ஸ் தானே. நம்மளோட குட்ஸை வந்து சேரிட்டிக்கு எதுக்காவது டொனேஷன் எதுக்காக கொடுத்தாலுமே அதை நான் பர்ச்சேஸ் தான் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ சேரிட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். எவ்வளோன்னு பாருங்க, டெபிட்டில் 1000, கிரெடிட்லேயும் 1000. அடுத்தது அதே 31ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாக்கர் ரெண்ட்டுன்னு அந்த சார்ஜஸ் வந்து எடுத்திருக்காங்க. அப்போது பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். அது பேங்க்லேருந்து இதை எடுத்திருக்காங்க. ஸோ டு பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போடுறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees. ஸோ டெபிட்லி கிரெடிட்லி 1000 போட்டுக்கோங்க. இதுக்கு நரேஷன் எழுதுனா முடிஞ்சுது. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.